வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக எம்டி சாரோட பெயில் மனு 6/9/2024 அன்று அப்ளை செய்யப்பட்டதாகவும் அதோட காஸ்ட் லிஸ்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றின பதிவுகள் நிறைய டெய்லியும் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி காஸ்ட் லிஸ்ட்டில் வந்துடும், இன்றைக்கி ஹியரிங்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பர்டிகுலராக நேற்று நைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனைவராலும் பகிரப்பட்டு வந்தது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சாரோட நேம் போட்டு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட காஸ்ட் லிஸ்ட் 13/9/2024 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்ததுனால அதை பற்றின வீடியோ ஒன்று நாளைக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரியும் பகிரப்பட்டு வந்தது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்ததுனால எல்லாருமே இன்றைக்கி 13/9/2024 எம்டி சாரோட பெயில் மனு காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து பகிரப்பட்டு வந்தது. ஸோ அந்த தகவல் உண்மையாலுமே காஸ்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா 2 URL இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா hcmadras.tn.gov.in. இந்த URLல் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் சர்வீசஸில் போயிட்டு காஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் சீட்டை கொடுத்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த கோர்ட் நம்பர் சர்ச்சு அண்டு ஹானரபிள் ஜட்ஜ் நேம் சர்ச்சு, AOR நம்பர் சர்ச்சு, அட்வொகேட் நேம் சர்ச்சு, கேஸ் நம்பர் சர்ச்சு, பார்ட்டி நேம் சர்ச்சு, இந்த லிஸ்ட்டில் எல்லாமே வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். இந்த கேட்டகரிஸில் எல்லாமே நீங்கள் எனி ஒன் ஆஃப் த கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு அந்த கேட்டகரியில் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த காஸ்ட் லிஸ்ட்டு இன்றைக்கி டேட்டில் இருக்கிறது நமக்கு வந்துடும். அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி நேம் சர்ச்சில் வந்து நம்ம எம்டி சாரோட நேம் கொடுத்து சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி டேட்டில் 100 ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேயில் வருது. ஸோ இந்த URLல் நம்ம செக் பண்ணும்போது அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து எம்டி சாரோட பெயில் மனு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படிங்கிற புரிதலில் தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சர்ச்சில் வந்து வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி இன்னொரு URLல் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த URL என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mhc.tn.gov.in. ஸோ இந்த URLல் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் அதே தான். நீங்கள் வந்து கோர்ட் வைஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், லாயர் வைஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஜட்ஜ் வைஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், கேஸ் நம்பர் வைஸ். இப்போ கேஸ் நம்பர் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா கேஸ் நம்பர் வைஸ் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்டி நேம் பெட் பார் IAS வைஸ் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டி நேம் வைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் காஸ்ட் லிஸ்ட், அதாவது இன்றைக்கி வர என்டையர் காஸ்ட் லிஸ்ட் வந்து என்னங்கிறதையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நேற்று அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த URLல் தான் பகிரப்பட்டு வந்தது. இதில் வந்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா எம்டி சாரோட நேம் கொடுத்து சப்மிட் அப்படிங்கிற இது ஆப்ஷனில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இருக்குது. எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து எம்டியாக ஒரு பேஜ் மட்டும் ஹெட்டிங்கோடு ஓப்பன் ஆகுது. அதில் வந்து சீரியல் நம்பரு, கேஸ் நம்பரு, பார்ட்டி நேமு, பெட்டிஷனர் அட்வொகேட்டு, ரெஸ்பாண்டட் அட்வொகேட்ஸு. ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்பிளேயில் வருது. பட் தெர் இஸ் நோ டீட்டெயில்ஸ். அதில் வந்து எந்த விதமான டீட்டெயில்ஸும் அதில் இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதும் நமக்கு இன்றைக்கி காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்கிற புரிதலில் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதே மாதிரி நீங்கள் என்டையர் காஸ்ட் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த என்டையர் காஸ்ட் லிஸ்ட்டில் டோட்டலாக வந்து 572 பேஜஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் லிஸ்ட்டோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டு காஸ்ட் லிஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா 572 பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த 572 பேஜ் PDF-ம் வந்து ஓப்பன் ஆகும்போது அதில் நீங்கள் எம்டி சாரோட நேம் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலும் 100 ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டு. ஸோ இன்றைக்கி டேட்டில் இந்த காஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம எம்டி சாரோட நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் வரல அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா வந்து தெரிய வருது. ஸோ எல்லாருமே அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்ததுமே ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி வந்து கேஸ் வந்துருச்சு, ஹியரிங்க்கு வந்துருச்சு, காஸ்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவலை வந்து பரிமாறிட்டு வரீங்க. ஸோ என்னோடய புரிதலில் நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இல்லை அப்படிங்கிறது தான்
இந்த இதில் வந்து தெரிய வருது. கண்டிப்பாக வேறு மெத்தடில் இல்லை வேறு ரூட்டில் வந்து இந்த காஸ்ட் லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா அந்த நியூஸ் வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாமளும் வந்து தேவையில்லாத வீடியோஸ் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கடந்த 10 நாட்களாக எந்த வீடியோவும் போடலை. நம்ம கொடுக்குற வீடியோ கண்டிப்பாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இதான முடிவை நம்ம எடுத்தோம். பட் இது தவறான தகவல் பகிரப்பட்டு வந்தது அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ நம்ம உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக என்னோடய சர்ச்சில் மிஸ் ஆனாலும் வேறு ஏதோ மெத்தடில் சர்ச்சில் வந்துச்சுனாலும் அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் அந்த காஸ்ட் லிஸ்ட்டில் எம்டி சாரோட நேம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். நன்றி.